Hi everyone, I'm Ram. Monthly $1,000 in the $5,000 எப்படி affiliate marketing மூலமா சம்பாதிக்கிற சீரிஸ்ல இருக்கும். இந்த சீரிஸ்ல நான் உங்களுக்கு ஒரு 30 வீடியோஸ் கொடுக்குறேன்னு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம 25 வீடியோஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டே 26. இந்த 26வது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கா, ஒரு SEO ஆப்டிமைஸான ஒரு கண்டென்ட்டை எப்படி கிரியேட் பண்ணி நம்ம எழுதுறதுன்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி அதை மார்க்கெட் பண்ண போகிறோம், எப்படி அதை ப்ரொமோட் பண்ண போகிறோம், அந்த லிங்க் மூலிமா எப்படி நம்ம கஸ்டமர் நம்மளோட சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட பிளாக் போஸ்ட் வந்துட்டு SEO ஆப்டிமைஸாக இருக்கா? அப்போ இருந்தால் தான் உங்களோட பிளாக் போஸ்ட் வந்துட்டு கூகுளில் இண்டெக்ஸ் ஆகி ரேங்க் ஆகி ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். ஸோ அதை எப்படி நம்ம எழுதுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல வந்துட்டு போஸ்ட் போயிருங்க அண்ட் தென் add நியூ போஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் வந்துட்டோன்னே இங்கே add டைட்டிலில் வந்துட்டு உங்களோட பிளாக் போஸ்டோட டைட்டிலை ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் என்னோடய டைட்டில் அங்கே போட்டுறேன். How to start a WordPress blog post on Bluehost in 7 easy steps சொல்லிட்டு ஒரு பிளாக் போஸ்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களோட கூகுள் குரோமில் வந்துட்டு கிராமர்லின்ற கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷனை ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அது வந்துட்டு எனி கிராமர் ஏரரை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு காட்டும். இப்போ நான் எழுதி வச்சிருக்கிற ஃபுல் ஆர்டிக்கலை வந்துட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். உங்களோட ஆர்டிக்கலை ஒரு வேர்டில் வந்துட்டு ஃபுல்லாக எழுதிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணி SEO ஆப்டிமைஸாக ஆக்கிடலாம். ஸோ என்னோட பிளாக் போஸ்ட் ஆர்டிக்கலை வந்துட்டு நான் இங்கே எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக எழுதிட்டேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சப் ஹெட்டிங் அண்ட் தென் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆர்டிக்கலை ஃபுல்லாக எழுதிட்ட பிறகு ஸோ இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிக்சர்ஸ் வைங்க. ஸோ அப்போ தான் அட்ராக்டிவாக இருக்கும், படிக்கிறவங்களுக்கும் இன்னும் படிக்கணும்னு தோணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட SEOவை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த SEOக்கு வந்து நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா ரேங்க் மேத் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த ப்ளகின்ஸ் வந்துட்டு உங்களை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம், இல்லை யோஸ் SEO கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ரேங்க் மேத்தோட SEO யூஸ் பண்ணுறேன். இந்த ரேங்க் மேத்தோட SEO வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 25/100. ஸோ அந்த ஸ்கோர் வந்து 25 தான் இருக்குது. இந்த பெர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ஏற்றுறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட SEO வந்துட்டு நல்லா வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டில்ன்றது ரொம்ப முக்கியமானது, அண்ட் தென் ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ரேங்க் மேத்தோட வந்துட்டு இப்போ பெர்சன்டேஜ் வந்து 25 இருக்குது. இப்போ நம்ம இந்த டைட்டில் அல்லது வந்துட்டு ஃபோக்கஸ் கீவேர்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே இதோட ரேங்க் வந்துட்டு எப்படி மாறுறதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த ரேங்க் மேத்தோட SEO கம்பார்ட்மெண்ட்டில் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைட்டில் ரீஎடிபிலிட்டியை போயிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏரர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி குட். இந்த ரெட் கலர் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். யூஸ் த ஃபோக்கஸ் கீவேர்ட் நியர் த பிகினிங் ஆஃப் SEO டைட்டில். ஓகே, ஸோ இதுதான் டைட்டில். ஸோ இதோட ஃபோக்கஸ் கீவேர்ட் என்னதுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நான் டைப் பண்ணி நான் வந்துட்டு சேவ் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ அப்படி மேட்ச் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த ரேங்கிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆர்டிக்கல் நான் ஹவு டு ஸ்டார்ட் அ வேர்ட்பிரஸ் பிளாக் ஆன் ப்ளூஹோஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல ஃபோக்கஸ் கீவேர்ட் இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். என்டர் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஒன்ஸ் ஃபோக்கஸ் கீவேர்டை செட் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ இதோட வேல்யூ பாருங்கள், 71 ஸ்கோர் அடிச்சிட்டோம். ஸோ வி ஆர் கெட்டிங் க்ளோசர் டு த 100. அடுத்து நம்ம பேசிக் SEO பார்ட் போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஏரர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதெல்லாம் க்ரீன் கலர் இருக்குது. இட்ஸ் குட். ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் SEO மெத்தா டிஸ்கிரிப்ஷன். ஸோ மெத்தா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோக்கஸ் கீவேர்ட் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம மெத்தா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோக்கஸ் கீவேர்டை ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்துட்டு என்னோட கீவேர்ட் ஃபோக்கஸ் கீவேர்ட் இல்லாதனால ஸோ இந்த ஏரர்ஸில் காட்டுது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். திஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பிளாக் செட் இஸ் டேக் த்ரூ த சம் எஃபெக்டிவ் வேஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதை நான் கொஞ்சம் எடிட் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ஃபோக்கஸ் கீவேர்ட். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் போட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டோன்னே இதெல்லாம் காணா போச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் சின்ன இடத்துல மாற்றிடுறேன். ஹவு டு ஸ்டார்ட் த WordPress blog on Bluehost will take you through some effective way of installing some easy plugins and contrasting theme so that you can promote your blog with ease. ஸோ இது வந்துட்டு என்னோட இன்ட்ரோடக்ஷனில் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல டைட்டில் அண்ட் பெர்மா லிங்க்
அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துட்டு க்ரீன் கலரில் வச்சுக்கோங்க. ஸோ பெர்மாலிங்க், டைட்டில், பெர்மாலிங்க், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு எல்லாமே க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பேசிக் SEO ஆல் குட், டைட்டில் ரீஎடிபிலிட்டி ஆல்சோ ஆல் குட். அடுத்தது அடிஷ்னல் பார்ட்டும் கான்டென்ட் ரீஎடிபிலிட்டியும் ஏரர்ஸ் இருக்குது, அதையும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அடிஷ்னல் போவோம். ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் சப் ஹெட்டிங் லைக் H2, H3 இது மாதிரி இல்லை, ஃபோக்கஸ் கீவேர்ட் இல்லைன்றாங்க. ஸோ இப்போ ஃபோக்கஸ் கீவேர்டை வந்துட்டு நம்ம சப் ஹெட்டிங்கில் போட்டுருவோம். ஹவு டு ஸ்டார்ட் த WordPress blog on Bluehostன்றது தான் நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட். இதை காப்பி பண்ணி நம்ம சப் ஹெட்டிங்கில் வந்துட்டு போட்டுருவோம். இந்த இடத்துல ஹவு டு ஸ்டார்ட் அ blog in 7 ஸ்டெப்னு போட்டிருக்கேன், பட் வந்துட்டு கொஞ்சம் எடிட் பண்ணணும் இந்த சப் ஹெட்டிங்கை. ஸோ ஹவு டு ஸ்டார்ட் அ WordPress blog on Bluehost in 7 easy steps. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் தட்டினோன்னே இந்த இடத்துல ஃபோக்கஸ் கீவேர்டும் ப்ராப்ளமும் இஷ்யூவும் மாறிடுச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா URL வந்துட்டு 82 கேரக்டர்ஸ் மேலே இருக்குது. ஸோ அந்த URL நம்ம குறைச்சிருவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல தான் பாருங்கன்னா 82 மேலே இருக்குது. ஸோ 75 தான் இருக்கணும், பட் 82 இருக்குது. ஸோ அது குறைச்சிருவோம். ஹவு டு ஸ்டார்ட் த WordPress blog ஆன் Bluehost இருக்கிறத நான் வந்துட்டு கட் பண்ணிடுறேன். WordPressன்றதை டிலீட் பண்ணிடுறேன். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் அ blog ஆன் Bluehostனு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 72 வந்துடுச்சு. ஸோ ஓகேவாக இருக்குது. இப்போ மறுபடியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த எரரு காண போச்சு. ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டர்னல் லிங்க் என்னன்னு சொன்னாக்கா ஹவு டு ஸ்டார்ட் த blog வெப்சைட்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன். ஸோ நான் இன்னொரு ஆர்டிகல் எழுதுனா உதாரணத்துக்கு ஹவு டு மேக் மணி த்ரூ பிளாகிங்னு எழுதலாம். ஸோ அப்படின்னும் போது எங்கனாச்சும் அந்த பிளாகிங்ன்ற வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா உதாரணத்துக்கு இந்த நான் என்னோட ஆர்டிகல் வந்து பிளாகிங்னு வருது. ஸோ நான் இந்த பிளாகிங் பற்றி இன்னொரு ஆர்டிகலும் எழுதியிருக்கேன். அந்த லிங்க் எடுத்துகிட்டு நான் இந்த பிளாகிங்கிறத ஹைலைட் பண்ணிவிட்டு இங்கே இன்செர்ட் லிங்க் கொடுத்துருன்னு சொன்னாக்கா இது வந்துட்டு ஆள் படிச்சுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணாங்கன்னா என்னோட இன்னொரு போஸ்ட்டை வந்துட்டு அவங்க படிப்பாங்க. ஸோ அப்படி படிக்கிறதுனால மோர் டைம் வந்துட்டு என்னோட வெப்சைட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதனால் SEO ரேங்கிங்கும் அதிகரிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இன்டர்னல் லிங்க். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஷார்ட் பேராகிராஃபாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களோட கான்டென்ட்டை வந்துட்டு எந்தெந்த ஏரர்ஸ்லாம் இருக்கிறோ அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரேங்கிங் வந்து ஏறி நியர் டு 100% கிட்ட வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 81% வந்துருச்சு. ஸோ more than 80 is good for the SEO ranking. இப்போ என்னோட ஆர்டிகல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நான் ஒரு நீளமான ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன், which is 4000 வேர்ட்ஸ்க்கு எழுதியிருக்கேன். ஏன்னு சொன்னாக்கா இப்போ ஹவு டு ஸ்டார்ட் அ WordPress blogனு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஆர்டிக்கல் வரும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நார்மலாக வந்துட்டு ஒரு 1000, 2000, 3000, 3000, 4000 இந்த மாதிரி எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்துட்டு ரேங்க் பண்ணணும்னு சொன்னாக்கா அவங்களோட பெட்டரான குவாலிட்டியில் நம்மளோட ஆர்டிகல் இருக்கணும். அட் த சேம் டைம் வேர்ட் கவுண்ட் வந்துட்டு அவங்களோட கூட இருந்தால் தான் நம்மளோட ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒரு 4000+ வேர்ட்டை வந்துட்டு வச்சுருக்கிறேன் இந்த ஆர்டிக்கலில். அடுத்த எடிட்டிங் வந்து நம்ம எலிமெண்டர்ஸில் போய் எடிட் பண்ணிடுவோம். ஸோ எடிட் வித் எலிமெண்டர்ஸ். உங்களோட ஆர்டிக்கலில் நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் படிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணும்போது அதோட டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களோட கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கும் பிக்சரில் ரேங்க் பண்ணுறதுக்கும் உங்களோட ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிக்சர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு நான் இங்கே வந்துட்டு என்னோட அஃபிலியேட் லிங்க் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பிக்சரை யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா இது டைரெக்டாக நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கில் போகும். அங்கே யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கமிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்துட்டு உங்களோட ஆர்டிக்கலில் வைக்க முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வந்துக்கிட்டு இருக்கும். ஆக இப்படி தான் ஒரு SEO ஆப்டிமைஸான ஆர்டிக்கலை நம்ம எப்படி எழுதுறதுன்றதை நம்ம இதில் பார்த்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிக்கல் எழுதி முதல்ல ட்ரை பண்ணுங்கள். ஸோ அஃப்கோர்ஸ் முதல்ல தடவை நீங்கள் செய்யும்போது நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் இதை பழக தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாகிடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 3 to 4 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க சொன்னாக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக உங்களால் எப்படி SEO ஆப்டிமைஸாக ஒரு ஆர்டிக்கலை எழுத முடியும், எப்படி செட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு தெரிய வரும். ஸோ
நல்ல நினைப்பிச்சுக்கோங்க, உங்களோட ஆர்டிகல் SEO ஆப்டிமைஸாக இருந்தால் தான் கூகுளில் இண்டெக்ஸ் ஆகும். கூகுளில் இண்டெக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு டிராஃபிக் அதிகரிக்கும். உங்களுக்கு டிராஃபிக் அதிகரித்தா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பர்ச்சேஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு கமிஷன் பூந்து இப்படி தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளோட வெப்சைட்டை இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, SEOவை இன்னும் பேக்லிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறது, இதை பற்றிலாம் மோர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வரக்கூடிய 4 வீடியோஸும் மிக முக்கியமான வீடியோஸ். எந்த ஒரு வீடியோஸும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறவங்க சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த 30 வீடியோஸும் ஒரு ஃபுல் காசஸையும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன், எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.